திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி இமைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை, ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். வாங்க ஐயா. சிற்றம்பலம். நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவஞான செண்பவல்லியம்மா வந்தவாசி. ஐயா, அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருவடி வணங்குறேன் ஐயா. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருமுறை கோயில் அடைதல். காந்திமதி அம்மா வாங்க. வாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பெருச்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உன்னைய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடல் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க யாத்திரை 10 8வது பாடல். பெருமான் பேரானந்த். ராணியம்மா. திருக்கதவம் திறக்க பாடல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீ அம்மாங்கி அகற்றாதே
திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறிய திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அது வந்து அம்மா அழுங்கி அரற்றாது, அரற்றுதல். அம்மா அழுங்கி அகற்றாது, அகற்றாதேன்னு பட்டுங்க, அகற்றல, அரற்றுதல். அரற்றா பெருமானுடைய பெயரை சொல்லி பலகால் பல சொன்ன பண்ணி சொன்ன பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும்னா அது அரற்றுதல் பேரு. வாழ்க வாழ்க. அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி சிவசெல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. பூதங்கள் தோறும் நின்றாய் எண்ணி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கு மறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாங்கய்யா. சிவாயனம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 369வது நாள். அதுல ஒரு 300 நாள் கழிச்சு 69 நாள் வந்து நெட்டை கூடுதல். நவம்பர் 10ல இருந்து கணக்கு பண்ண அதே சொல்லிடல கணக்கு இல்ல. அதுல இன்றைக்கு 8ஆம் திருமுறையிலே 43வது பதிகமாக திருவார்த்தை என்று நேற்று சென்னிப்பத்து பார்த்தோம். இன்னைக்கு திருவார்த்தை. காலையில அந்த பேர்லாம் சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதாவது நம்ம இவர் அது அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிச்சப்பறம் அந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் அது நான் சொல்றேன். அதை இப்ப வேண்டாம், பதிக பாராயணம் பண்ணுவோம், முடியும் போது அது சொல்றேன் நான். இப்ப திருவார்த்தையில முதல் பாட்டு, எது திருவார்த்தை என்று கேட்கிற போது, என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாறு நின் மலரடி காணா மன்ன என்னை ஓரு வார்த்தையுள் பற்றினாய். ஒரே ஒரு வார்த்தை தான். என்னை ஓர் வார்த்தையுள் பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவன் என ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னு கேட்டா, பெருமானுடைய திருநாமமாகிய 5 எழுத்து. அததான் திருமொழி சிறப்புன்னு பேரு. அது அவனுடைய திருநாமமாக அமைந்திருக்கிறது. அதுதான் மறைபயின்ற வாசகன் என்று சொல்றார். மறை என்பது 5 எழுத்தை குறிக்கும். 5 எழுத்தாகிய நமசிவாய் என்பது என்னுடைய திருநாமம். அதை வச்சுதான் திருவாசகத்தை தொடங்குறார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அந்த ஒரு வார்த்தையை தான் அந்த திருவார்த்தை என்று சொல்றது. அதனால அதுக்கு சிவஞானத்துல அதுக்கு பெரும்பெயர் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க சிவஞான போதத்துல. அந்த வகையில மாதிவர் பாகன் மறைபயின்ற வாசகன் முதல் பாட்டு. நடராஜையா ஆரம்பிச்சு. நன்றி. மெட்டு மாதிவர் பாகன் மறைபயின்ற வாசகன். நன்றி.
சிவாய பயிற்சி எடுத்திருக்கேன் ஐயா, 2-3 முறை அவர் கூட இருந்திருக்கேன். அதான் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, எனக்கு ஞாபகம் தான், நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். கண்டிப்பா அவர் கூட இருந்திருக்கேன். அவர் கூட 2-3 நாள் இருந்திருக்கேன், 2-3 வாட்டி இருந்திருக்கேன். அவர் கூடவே பயிற்சி எடுத்துக்கிறேன். தாமோதரன் கூட இருந்திருக்கிறேன். மாதிவன் பாகன் மறை பயின்ற மாமலர் மேய சோதி, மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி, கோதில் பரங்கருணை அடியார் உலாவும் நீதி குணமாக நல்கும், ஓதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து, ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருளறிவாரெம்பிரானவரே, ஓதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து, ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருளறிவாரெம்பிரானவரே, அருளறிவாரெம்பிரானவரே, மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி, கோதில் பரங்கருணை அடியார் குலாவும் நீதி குணமாக நல்கும், போதலர் தோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்தெழிந்து, ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருளறிவாரெம்பிரானவரே, ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருளறிவாரெம்பிரானவரே, அருளறிவாரெம்பிரானவரே, எம்பிரானவரே. திருச்சிற்றம்பலம். நான் மட்டும் சொன்னது நடராஜனுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்காக இல்ல, நான் கரெக்டா ஞாபகம் வச்சேன்னு என்ன நினைவுபடுத்திக்கிறதுக்காக. நன்றிங்க. நடராஜன் பெரிய ஜாலி ஆயிட்டாரு. இல்ல அப்படி இல்லைங்க, ஒரு சில விஷயங்கள்ல திடீர்னு தடுமாற்றம் ஏற்படும், தெரியாம அதான் அந்த தொட்டு காட்டாத சுட்டு காட்டால வராதுன்னு பாத்துக்கிறது. ஐயா எப்படி பாடுவாங்க அப்படின்னு. ரைட், வாழ்க வாழ்க. மாதிவர் பாகன் மறைபயின்ற வாசகன், மறை என்பது நமசிவாய் என்கிற அந்த வாசகம். அது அஞ்செழுத்து அருமறைன்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்செழுத்து அருமறையை சொன்னால் பெருமான் வருவான்னு சொன்னார். புண்ணியன் மண்ணிடை வந்து இழிந்து, நாம் பலகால அஞ்செழுத்தை சொல்ல 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 அது சிவாயன மந்திரமாக மாறி நம்முடைய மனதிலே தங்க பெருமான் நம்மை தேடி வருவான். அதான் புண்ணியன் மண்ணிடை வந்து இழிந்த ஆதிபிரமம் என்று சொல்றார். அப்படி எங்க நடந்துக்குதா? நடக்குமானா நடக்கும்னு சொன்னதுதான் நம்முடைய ஞானசம்பந்தருடைய வரலாறு. ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருமணத்தில் வந்த அத்தனை பேரையும் சோதியில கலக்க செய்வதற்காக எதை சொன்னார்? அந்த மறையாகிய நமச்சிவாயத்தை சொன்னார். அதுதான் காதலாகி கசிந்து பதிகம் பாடினார். எப்படி பாடினான்னு சேக்கிழார் சொல்லி காட்டுவார். ஞானமின் நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம், ஆனசி நமச்சிவாய பதிகத்தை அங்கண் வானமும் நிலனும் கேட்க ஓதி இம்மண்ணில் இனமாம் பிறவி தீரை யாவரும் புகுக என்றார் என்று நமச்சிவாயத்தை சொல்லி அந்த சோதியில அத்தனை பேரையும் கலக்க வச்சு தானும் கலந்தார். அதற்கு உதவியது நமசிவாய் என்ற அந்த மறைதான். அந்த மறை பயின்ற வாசகன் தான். அதுதான் திருவார்த்தை. திரு என்றால் சிவம், வார்த்தை என்றால் அவனுடைய திருநாமம் என்று சொல்வார்கள். அதனால்தான் அந்த பதிகத்துல நாதன் நாமம் நமசிவாயவே, நந்தி நாமம் நமசிவாயவே, நயனன் நாமம் நமசிவாயவே, நக்கன் நாமம் நமசிவாயவன்னு ஒரு முறைக்கு 10 முறை ஞானசம்பந்த பெருமான் பாடி காட்டுகிறார். அதுதான் திருவார்த்தை என்பதனால அந்த வார்த்தையை சொன்னால் பெருமான் வெளிப்படுவான் என்பதை புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. வானவன் மாலையர் கோணம் வந்து பெருமான் மானுடனா வெளியே அவருக்கு அருள் புரிதான் சொல்றாங்க இல்லையா? ஆமையா ஆமையா.
மனித உருவில் வந்து மண்ணிடை வந்து தோன்று என்பது மானுட வடிவிலே வருதல் தான் சொல்லுது. அவன் அந்தணனாய் வருவான், வேடனாய் வருவான், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வருவான். சில பேருக்கு முனிவரா வருவான், சில பேருக்கு வந்து இதுவா வருவான். அந்த இந்த அது என்னது வடநாட்டுல இருந்து வந்த அந்த அந்த இந்த கோலம் அந்த அந்த கோலத்துல வருவான். வாழ்க வாழ்க. அடுத்து சொக்கம்பலமா சொக்கம்மா இருக்காங்களா? வாங்கம்மா. 2வது பாட்டுமா, 43வது பாட்டு 2வது பாட்டு. மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் ஞாலமதனிடை வந்திருந்து நல்நெறி காட்டி நலம் திகழும் கோலமணி அணி மாடம் நிடு குலாவும் இடவை மட நல்லாட்கு சீலமிக கருணை அளிக்கும் திறமறிவாரெம்பிரானவரே ஞாலமதனிடை வந்திழிந்து நல்நெறி காட்டி நலம் திகழும் கோலமணி அணி மாடனிடு குலாவும் இடவை மடை நல்லாட்கு சீலமிக கருணை அளிக்கும் திறமறிவாரெம்பிரானவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நல்ல அருமையா தூக்கி பாடினாங்க. சீலமிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரானவரே. வாழ்க வாழ்க. ஞாலம் அதனிடை வந்திழிந்து நன்னெறி காட்டி நலந்திகழும். அவனுடைய திருநாமமாகிய அந்த நமச்சிவாயத்தை சொன்னால் பெருமான் இந்த உலகத்திலே வந்து நமக்கு நன்னெறி காட்டுவான். அதுதான் இந்த காதலாகி பாட்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு விப்பது என்று ஞானசம்பந்தர் அதே சொல்ல பயன்படுத்தி காட்டியிருக்கிறார். அவ நமசிவாய் என்பது நமக்கு நன்னெறி காட்டும் அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. ஐயா ஐயா இடவை மட நல்லாட்குன்னா என்ன அர்த்தம்? இடவை மட நல் மடநல்லான்றது சிவத்தை சக்தியை குறிக்கும். அதை அவன் இடப்பாகத்திலே இட்டு வைத்திருக்கிறான். இடப்பாகத்திலே இட்டு வைத்திருக்காங்க. இடவை மடநல்லாள்னு சொல்லுவாங்க. இடப்பாகம் அடுக்கல்வா, அதனால இடவை என்பது இடப்பாகத்தை குறிக்கும். சரிங்களா? ஓகே ஓகே ஓகேயா. நன்றி நன்றி. 3வது தேவி காட்டு புத்தகம் வச்சிருக்கீங்களா? தனலட்சுமி அம்மாவாங்க. ஒரு வார்த்தையா சொல்லின போல பொருள் நிறைய சொல்லினே போலாம். நம்ம பாராயணம் பண்ணதுனால சும்மா அந்த நேரத்துல என்ன தோணுது அது மட்டும் சொல்றோம் இல்லையா? ஆனா விளக்கம்னு சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. அணிமுடியாதி அமரர் கொமான் ஆனந்த கூத்தன் அரு சமயம் பணிவகை செய்து படவதெறி பாரொடு விண்ணும் பரவியத்த வினிகெட நல்கும் பெருந்துரையம் பேரருளாளன் பெண்பாலுகந்து மணிவளை கொண்டு வான்மீன் விசிறும் வகையறிவார் எம்பிரானவரே பிணிகெட நல்கும் பெருந்துரையம் பேரருளாளன் பெண்பாலுகந்து மணிவளை கொண்டு வான்மீன் விசிறும் வகையறிவார் எம்பிரானவரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. திருவார்த்தை நீங்க ரொம்ப அழகா போகுது. பணிவகை செய்து படவதேறி அந்த திருவார்த்தையாக நமச்சிவாய் நமக்கு எதுவும் பெருமானுக்கு பணி செய்ய உதவும். அந்த 5 எழுத்து அருமறைய 4 வகையில சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற போது நமசிவய என்றும் சிவய நம என்றும் சிவய சிவ என்றும் சிவய சிவ சிவ என்றும் திருமூல தந்தத்துல அந்த திரு அம்பல ஜகத்துல பல வகையா விரித்து காட்டுவார்கள்.
அதுல முதல்ல இருக்கிற அந்த நமசிவாய் என்ற பெருமானுடைய திருநாமம் எதற்குதவும் சரியையாகிய தொண்டு செய்வதற்கு உதவும். அதனால பணிவகை செய்து படவதேறி. அடுத்து உள்ள சிவாயனம் என்பது நமக்கு அந்த கிரியை நெறியை காட்டும். அப்புறம் சிவ சிவ சிவய சிவ என்ற சொல் யோகத்தை காட்டும். சிவ சிவ என்பது ஞானத்தை காட்டும்னு திருமூல திருமந்தால் விளக்கிட்டே போவாங்க. அதுல முதல்ல இருக்கிற அந்த நமசிவ என்பது பணி செய்வதற்கு, பெருமானுக்கு சரியை தொண்டு செய்வதற்கு. என்ன சரியை தொண்டு? காலைல எழுந்த உடனே நிலை பெருமார் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லை என்று பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அலறுதல். அந்த அலறல் என்ன செய்யும்? நம்மை பணி செய்ய வைக்கும். அதனாலே பணிவகை செய்து படவதேறி என்று பாடி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு வேடுருவாகி. வேலரசி அம்மா வாங்க. வேலரசி அம்மா சிவாயம். வாங்கம்மா. இருக்காங்களா லைன்ல? அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்க. வாங்கம்மா சரஸ்வதி அம்மா. பாடுங்கம்மா. வேடுமாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் தன்னை வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர்கள் தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய ஆட அமர்ந்த பரிமாயேறி ஐயன் பெருந்துறை ஆதி அன்னாள் ஐயன் பெரும் துறை ஆதி அன்னாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட எல்பறிவார் எம்பிரானாவாரே ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட எல்பறிவார் எம்பிரானாவாரே எம்பிரான் ஆவாரே எம்பிரான் ஆவாரே. நன்றி ஐயா. யாரையாவது ஒருத்தர் தேடணும்னா எப்படி தேடும்? அவனுடைய பேரை சொல்லிதான் தேடும். இன்னார் இருக்காரா அப்படின்னு பேரை சொல்லி. அதனால அந்த திருவார்த்தை மூலமாக அந்த சிவபெருமானை தேடுதல். தேட இருந்த சிவபெருமான் அவனுடைய திருவார்த்தை என்பது நம்முடைய சிந்தனைக்குரியது. தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய. ஆக நமசிவாய என்ற அவனுடைய திருவார்த்தையை அவனுடைய திருநாமமாக கொண்டு அதை பலைகால் சிந்தித்த அந்த சிந்தனை தான் திரு நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய. அப்ப நெட்டை கூடனால் உய்யலாம் என்பதை மணிவாசக பெருமான் இந்த பாட்டுல வற்புறுத்துகிறது. வாழ்க வாழ்க. வந்தி இமையோர் வணங்க. கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா சிவாயம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. எப்பொழுதும் என்னையில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவா சிவா சித்தம். அடியார் பெருமக்கள் பாத பொய்யாம் சமர்ப்பணி. அடியார் பெருமக்கள் நானாபிர பரிமள மந்திர சுதந்திர பத்தாஜிர சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் அத்தியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீப நீராஜனம் சமர்ப்பியாமி. சிவா சித்தம். அடியார் பெருமக்கள் பாத பொய்யம் பாதம் திருவடி போற்றி போற்றி. சிவா சிவா சிவாய நம சிவாயம். வந்தேமையோர்கள் வணங்கியத்தே பாங்கருணை களவாய் அடிய வந்தனை வெண்ட நன்றும்
எங்கள் பரம பெருந்துரையாதி அந்நாள் உந்து திரைகடலை கடந்தென்றோங்கும் மதிவிலங்கை அதனில் பந்தனை மெல்விழவாட்டருளும் பரிதைவர் எம்பிரானவரே மதிலெங்கை அதனில் பந்தனை விரலாட்கருளும் பரிசருவர் எம்பிரானவரே. நன்றியா, வணக்கம். நம்ம சிவாய் சிவாய். ஒருவரோட உறவுகள்னா முதல்ல என்ன பண்ணுவோம், அவங்க பேரை தான் கேட்போம். உங்க பேர் என்னம்மா, முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேர் தான் கேட்போம் இல்லையா? பந்தனை விண்டு அற நல்கும். பந்தனை என்பது உறவு. அந்த உறவு எப்படி விண்டுதல்னா தெரிந்து கொள்ளுதல். எப்படி விண்டுதல்? அவங்க பெயர் மூலமாக. அதுதான் திருவார்த்தை. அந்த திருவார்த்தையாகிய இறைவனுடைய திருநாமாகிய நமசிவாயம். பந்தனை விண்டற நல்குமெங்கள் பரமன், அவன் பெருந்துரையாதியாய் இருக்கிறான். அவனுடைய திருநாமம் நமசிவாய. அதை வச்சா திருவாசகம் தொடங்குச்சு. அதனால அதுதான் திருவார்த்தை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 6வது பாட்டு. வேவத்தெரிபுரம் பெற்றவில்லை. உமாமா வாங்க. குன்றத்தூர் உமாமா. பாட்டுங்களா? மாணிகாசகர் திருவடிகள் போற்றியா. 8:43:6. சுவானம் திருச்சிற்றம்பலம். வேகத்திருப்புறம் செற்றவல்லி தேடுகண் நாய்கடி நாய்கள் சூழ. தேவத்திரிபுரம் செற்றவில்லி தேடுகண் நாய்கடி நாய்கள் சூழ. ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில். உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி அன்று. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார்யம் பிரானாவாரே. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார்யம் பிரானாவாரே. சுவாய் நம. பெருமான் என்றான் வேட வடிவம் கொண்டு நாய்கள்லாம் சூழ போறான். அதனால அவன் என்ன பண்றான், திருமாலாகிய அந்த பன்றிக்கு இறங்கி அருள் செய்கிறான். உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் என்று அந்த விலங்குகளையும் நம்முடைய ஆண்மனையிலே வைத்து பார்த்தல். அதுவும் ஒரு ஆன்மா தானே, அதுவும் ஒரு உயிர் தானே. அதனால நாய்களையும் பன்றிகளையும் கூட நாம் நம்முடைய உறவுகளாக பார்த்தல் என்ற வகையில அது சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நாதமுடையதோ. தாமோதரையா வாங்க. 7வது பாட்டு. இருக்காரா? தாமோதரையா வாங்கய்யா. அடுத்தது செல்வம். செல்வம் அவருக்கு வாய்ஸ் வரலங்கய்யா. நாதமுடையது ஓர் நல் கமல போதினில் நன்னிய. நாதமுடையதோர் நல் கமல போதினில் நன்னிய நல்நுதலார் ஓதி பணிந்து அலர் தூவிய ஏத்த ஒளிவலர் ஜோதியம் ஈசன். மண்ணும் போது அலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன். மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கெடுத்தருள் செய் பெருமை அறிய வல்லார் எம்பிரானாவாரே. வேதம் கெடுத்தருள் செய் பெருமை அறிய வல்லார் எம்பிரானாவாரே. திருச்சிற்றம்பலம். அந்த திருவார்த்தையாகிய நமசிவா இருக்கிற பெருமானுடைய திருநாமம். அந்த திருநாமத்துக்குரியவன் யார்? அவன் நமக்கு நாதன் என்று சொல்கிறார். ஆனாதான் திருவாசகத்துல முதல் வார்த்தையே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அததான் இங்க நாதம் உடையதோ நற்கமல போதினில் நன்னிய நண்டுதலார் என்று பெருமானை நாதனாக தலைவனாக சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க.
அடுத்து 8வது பாட்டு பூவார் சென்னி தாமோதரையா. ஐயா சிவாய நமச்சிவாய வாழ்க. கேக்குதுங்களா? பொங்கல் ஹாலிடேஸ்ல ஊர்ல இருக்கீங்க. நன்றி. நாங்க இங்க போற ஒரு துர்த்துப்பா இருக்கோம். ஆமாமா. திருச்சிற்றம்பலம். ஆமாங்க. இங்க வந்து டிபெண்டன்ட் லைஃப், அங்க செல்ஃப் கண்டென்ட் லைஃப். பூவார் சென்னை மாலை மார்பன் பூவலர் கொன்றைய மாலை மார்பன். ஆமாங்க. பூவலர் கொன்றைய மாலை மார்பன் போர்வுகிர்வன் போலி கொன்ற வீரன் மாது நல்லால் உமை மங்கை பங்கன் வன்பொழில் சூழ்தன் பெருந்துரைக்கோ ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோள் புணரும் ஒருவரிவார் எம்பிரானவரே. ஓவிய மங்கையர் தோள் புணரும் ஒருவரிவார் எம்பிரானவரே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமானுடைய அந்த திருவார்த்தை என்பது நமசிவாய் என்ற அவனுடைய திருநாமம். அவன் என்னவா இருக்கிறான்? நாதனாக இருக்கிறான். அந்த நாதன் என்ன பண்ணும்? பூவார் மலர் கொண்டு வழிபட வேண்டும். அது என்ன மலர்னா? கொன்றை மலர். அதனால்தான் பூவலர் கொன்றைய மாலை மார்பன் என்று சொல்லி காட்டுகிறார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் ஞான சம்பந்த அறிமுகப்படி சொல்ல இந்த கொன்றை மாலையை சொல்லி காட்டுகிறார். வம்பரா வரிவண்டு மணனார மலரும் அது மலனர் கொன்றையான் அடியலால் பேண. அந்த கொன்றை சூடைய பெருமாத்தவர் வேற யாரும் வழிபட மாட்டார் அவர்னு ஞான சம்பந்த பெருமான் அறிவுரை சொல்ல சுந்தரர் சொன்ன பாட்டு. அதனால கொன்றை என்பது சிவனுக்குரியது. அவன் பூவலர் கொன்றைய மாலை மார்பன் பெருமானை கொன்றை மலர் கொண்டு வழிபடுதல். வாழ்க வாழ்க. தூவெள்ளை நீரணி எம்பெருமான். 9வது பாட்டு யாரையா பாருது? அடியன் படிக்கிறியா? படிங்க. தூவெள்ளை நீரணி எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவ தொழும் பதம் வைத்த ஈசன் என்னன் பெருந்துரையாளி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கழல் காட்டி கசிந்துருக ஏதம் கெடுத்தென்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பிரானவரே. கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பிரானவரே. வாழ்க வாழ்க. அந்த பூவலர் கொன்றைய மாலை மார்பன் என்ன பண்ணிக்கிறார்? நல்ல உடம்புல வெந்நீர் அணிந்திருக்கிறான். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியார். அதனாலே தூவெள்ளை நீரணி எம்பெருமான் என்று அவனுடைய திருநீற்று கோலத்தை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான். ராணிமா. அங்கணன் எங்கள் அமர பெம்மான் அடியவர் கமுதம் அவனி வந்து எங்கள் பிரான் இரு பாசம் தீர இடபரமாயிரு இன்பம் எய்த சங்கம் கவர்ந்தவன் சாத்தினோடும் சாதுரன் பெருந்துரையாளி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவான் எம்பிரான் அவரே. மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பினான் அவரே. வகையறிவான் எம்பிரான் அவரே. சீரார் பெருந்துரையும் தேவனடி போற்றி. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த தூவெள்ளை நீரணி எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? அடியார்க்கு அமுதனாக இருக்கிறான். அதனாலே அவன் அவனியில் வந்து நம்மை ஆட்கொள்வான். அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொண்டருளும். அவனியில் புகுந்தம்மை அந்த பாட்டு இல்ல, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று அடியார்க்கு அருள் புரிவதற்காக
அவன் இந்த அவனியில் மேல் வந்து அருள் செய்கிறான் என்ற செய்தியை சொல்ற இந்த திருவார்த்தையில கடைசி பாட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லி விட்டு போதாவது ஆளுக்கு ஒரு பாட்டு கடைசி பாட்டை படிக்க சொல்லலாம் ஐயா. இல்ல 10 பேருக்கு அவங்க அடுத்த சுற்று விட்டுறலாம் ஐயா. சரிங்க சரிங்க சரிங்க. வாங்க காமாட்சி அம்மா, வாங்க காமாட்சி அம்மா முதல் பாட்டு படிக்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி கோதில் கோதில் பரங்கருணை அடியார் குலாவும் நீதி குணம் மாய நல்கும் போதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவார் எம்பினான் அவாரே. ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருளறிவார் எம்பினான் அவாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த திருப்பெருந்துறை என்னை ஆட்கொண்ட பெருமான் யாரு? அவன்தான் ஆதி பிரமம், மூல முழு முதற் கடவுளா இருக்கிற பெருமான் என்பதை ஆதி பிரமம் என்ற சொல்லாலே மணிவாசக பெருமான் கொடுக்கிறார். அவன்தான் முழு முதல் மூலம் முழு முதல்வன் என்று சொல்லுவார்கள். அது ஆதி என்பது மூலம் என்ற சொல்லாலே சொல்றது. வாழ்க வாழ்க. அடுத்து வானவர் மாலையன் வானவர். வாங்க மல்லிகா அம்மா வாங்க. 2வது பாட்டு ஐயா படிக்கிறேங்க ஐயா. நேற்று நன்றிகள். திருச்சிற்றம்பலம். உரியோ நல்லே அந்த பாட்டு இல்லமா? எது 2:43 8ல வந்து 43 மாலையன் வானவர். நன்றி நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாலைய மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி. மாலையன் வானவர் கோணு வந்து வணங்கவர் கருள் செய்த ஈசன் நாளமதனிடை வந்திலந்து நல் நெறி காட்டி நலம் திகழும் கோல மணியணி மாடனிடும் கோலாவும் இடவை மடன் நல்கும் சீலமிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரானவரே. சீலமிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரானவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அவனை ஆதிபிரம் ஆகிய மூல முழற்புழா காட்டினாலே அவன் என்ன பண்றான்? மால் அயன் வானவர்களெல்லாம் வானவர் கோன் என்று சொல்கிற இந்திரன் மால் பிரமன் எல்லாருக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான் என்ற செய்தியை மாலயன் வானவர் கோனும் வந்து என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு ரயில்வே சித்ராவா. நன்றிங்க ஐயா. அடியான் கேட்கலாம்னு எடுத்தோம், கூப்பிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. மணிவாசகர் சொல்றாரு. மணிவாசகர் வாக்கு எடுத்தங்க ஐயா. ஐயா ரயில்வே சித்ரான்னு கூப்பிட்டாருங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவசிவா. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவு அது ஏறி பாரோடு விண்ணும் பரவியத்த பிணிகெட நல்கும் பெருந்துரையம் பேரொருளாளன் பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வான்மீன் விசிறும் வகையறிவார் எம்பிரான் ஆவாரே. திருச்சிற்றம்பலம். மலரடி. வாழ்க வாழ்க வாழ்க. வகையறிவார் எம்பிரான் ஆவாரே என்று அந்த உணர்ச்சி ததும்ப பாடுதல். நன்றி நன்றி. இங்க முதல்ல வந்து அவர் என்ன சொன்னாரு? வானவர் கோன் என்று சொன்னார். அந்த தலைவன் எப்படி இருக்கிறான்? ஆனந்த கூத்தனா இருக்கிறான். யாருக்கு ஆனந்த கூத்தனா? எல்லாருக்கும், அருசமயத்தார்க்கும். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர். யார் எந்த உருவத்தை யார் எந்த பேரை சொல்லி வணங்கினாலும் கடைசியில் அது எங்க போய் முடியும்?
அந்த சிவத்துலதான் கொண்டு போய் முடியும் என்பதனாலே அவன் ஆனந்த கூத்தனாய் அறுவகை சமயத்தார்க்கும் இருக்கிறான் என்ற சிவஞான செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வேடுருவாகி மகேந்திரத்து. 4வது பாட்டு. லலிதா பாலசுந்தரம் வாங்க. லலிதா மாவா. இருக்காங்களா? இருக்க ஐயா. நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். 4வது பாட்டு. வேடுருவாகி மகேந்திரத்தி மிகு உறைவானவர் வந்து வேடுரு ஆகி மகேந்திரத்தி மிகு உறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோகங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமாயேறி ஐயன் பெருந்துரை ஆதியன்னால் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவார் எம்பிரான் அவரே. ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவார் எம்பிரான் அவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அதாவது அவன் ஆனந்த கூத்தனாய் இருக்கிறான். எதற்கு? நம்முடைய துன்பங்களை எல்லாம் கைவதற்கு. அதனாலே ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்டார். ஏடர் என்றால் யார் பெருமானை தொழுகிறாளோ அந்த ஏழை தொழும்பன் என்று சொல்லலையா, அந்த தொழும்பர்களுக்கு ஏடர் என்ற பெயர். அவருடைய துன்பங்களை களைகிற பெருமானாக இருக்கார். அந்த அவனுடைய ஆனந்தம் எதற்கு உதவும்? நம்முடைய துன்பங்களை களைவதற்கு உதவும் என்ற செய்திய ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்புடையவன் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வந்திமையோர்கள் ஏத்த பாலசுந்தரம். பாலசுந்தரையா. வந்திமையோர்கள் வணங்கியத்த மாகருணை கடலாயடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரையாதி அன்னால் உந்து திரை கடலை கடந்தன்று ஓங்குமதில் இலங்கையதனில் பந்தனை மெல் விரலாக்கு அருளும் பரிசறிவார் எம்பிரானவரே. பந்தனை மெல் விரலாக்கும் அருளும் பரிசறிவார் எம்பிரானவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. அவன் ஆனந்தன கூத்தனாயிருந்து நம்முடைய ஏடர்களை துன்பங்களை எல்லாம் களைகிறான். எதனாலே? அவனுடைய மா கருணையினாலே. வந்திமையோர்கள் மணங்கியத்த மாக்கருணை கடனாய் அடியார். தன்னுடைய கருணையினாலே அவன் ஆனந்த கூத்தனாயிருந்து நம்முடைய துன்பங்களை களைகிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. எங்க பேர பிள்ளைங்களை காணோம். நன்றி. அடுத்தது பாடுறது. அதான் முன்னதான் கேட்டேன் நானு. காலையில மழை சொல் கேட்கலான்னு. திருச்சிற்றம்பலம். வேத திரிபுரம் சேற்ற வில்லி வேடன் ஆய்கடி நாய்கள் சூழ ஏவல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏயுட்ட பன்றிக்கு இறங்கீசன் எந்தை பொருந்துரு ஆதி அன்று கோவலம் கேவலம் கேழில் ஆய்பால் கொடுத்த கிடப்பு அறிவார் எம்பிரனாவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பன்றிக்குட்டிக்கு கூட பால் கொடுத்தான். கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவார் என்பது அவனுடைய கருணையின் அடையாளம். வாழ்க வாழ்க. பன்றிக்கும் இறங்குதல். நாதமுடையதோ. சிவாய.
திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வாங்கம்மா. நாதம் உடையதோ நல்கமல போதினில் நன்னிய நன்னோதலார் ஓதி பணிந்தல தூவியத்த ஒளிவலர் சோதியம் ஈசன் மன்னம் போதலர் சோலை பெருந்தோரையம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றீம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றீம் வேதம் கெடுத்தருள் செய்பெருமை அறியவல்லார் எம்பிரானவாரே வேதம் கெடுத்தருள் செய்பெருமை அறியவல்லார் எம்பிரானவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாதமுடையதோர் நற்கமல போதினில் அவனுடைய இருக்கைது தாமரை இருக்கை. அந்த தாமரை இருக்கிறதுக்குதே யோகம் செய்வதற்கு. எங்க யோகம் செய்யணும்? அந்த புருவ நடுவுல நன்னிய நன்னுதலார் நெற்றிக்கண்ணை காட்டுறார். ஆக தாமரை இருக்கல இருந்து தவம் செய்கிற அந்த நிட்டை கூடலை இங்கே இந்த பாட்டா நாதம் உடையதோ நற்கமல போதினில் நன்னிய நன்னுதலார். அந்த நாதனாகிய பெருமானை, அந்த கமலத்தில் இருக்கிற அந்த பெருமானை தன்னுடைய கண்ணுதலிலே நெட்டை கூடல் அதற்கு உதவுவது அந்த திருவார்த்தையாகிய நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லி தியானம் செய்தால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். நமசிவாயத்தை பலகால் ஓதினால் சிவாயனம் என்று வரும். அந்த சிவாயனம் சொன்ன சிவாயனம் என்ன ஆகும்? பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை எனப்பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதற்குதான் அந்த நன்முதல் என்ற அந்த இடத்துல புது மதுல நின்று தவம் செய்யணும்னு நெட்டை கூடல ஐயா தானா இப்ப இன்னைக்கு 67வது நாளாக செஞ்சார். இன்னைக்கு வாழ்க வாழ்க. நன்றி. பூவலர் கொன்றைய மாலை மார்பன். அடுத்து சிவ ஆனந்தலட்சுமி அம்மா வாங்க. இருக்கீங்களா? ஆனந்தலட்சுமி அம்மா. அடுத்து பூவலர் கொன்ற அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பூவலர் கொன்றையம் மாலை மார்பன் ஓருகிர் வன்புலி கொன்ற வீரன் மாது நலாலுமை மங்கை பங்கன் வன்பொழில் சூழ்தென் பெருந்துரை கோன் ஏதில் பெரும்புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் உருவறிவார் எம்பிரானாவாரே ஓவியர் மங்கையர் தோல் புணரும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் உருவறிவார் எம்பிரானாவாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கய்யா. அவ அந்த நாதமுடைய நற்கமல போதினில் நன்னிய நன்னுதலார் என்று சொல்லி யோகம் செய்யறேன் தவம் செய்யறேன்னா அப்ப அது என்ன வெறும் துறவு வாழ்க்கையா? இல்ல இல்ல, அது இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கையை தான் என்ன பண்றாரு? மாது நல்லாழ்வுமை மங்கை பங்கன் என்று சொல்லி காட்டுகிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கரிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணி நல்ல குதுரும் கடுமல நகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே என்பதைத்தான் மாது நல்லாழ்வுமை மங்கை பங்கன் என்று சொல்லாலே மணிவாசக பெருமான் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. தூவள்ளை நீரணி எம்பெருமான். வாழப்பாடி சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. அதே பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தூவெள்ளை நீரணி எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரையாளி என்று காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி கசிந்துருக கேதம் கெடுத்தென்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பிரானவாரே கிடப்பறிவார் எம்பிரானவாரே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. அவன் ஏன் மாது நல்லாழ்வுமை பங்கனா இருக்கிறான்?
நம்மேலே அன்பு செலுத்துவதற்காக. அந்த அன்புதான் காதல். அதனாலே காதல் பெருக கருணை காட்டி தன்கடல் காட்டி. அப்ப அன்பு செலுத்தினால் கருணையாகிய சக்தி வரும், கடலாகிய சிவம் வரும். அதனால கருணை என்பது சக்தியையும் கடல் என்பது சிவத்தையும் குறிக்கும். அதனாலே சிவசக்தியின் மேலே அன்பு செலுத்ததான் காதல் பெருக கருணை காட்டி தன்கடல் காட்டி கசிந்துருகச் செய்கிறார் என்று மணிவாசக பெருமான் வாக்கு. வாழ்க வாழ்க. அங்கடனங்கள் அமரர் பெம்மான். சதானந்தன் ஐயா வாங்க. வாங்க. அங்கடனங்கள் அமரர் பெம்மான் அடிய கமுதம் அவனி வந்த எங்கள் பிரானிரும் பாசம் தீர திகபரமாயதோர் இன்பம் இது சங்கம் கவர்ந்தவன் சாந்தினோடும் சதுரல் பெருந்துரை ஆளி அன்று மங்கையர் மாங்கும் மதுரை சேர்ந்த வகையறிவாரம்பிரானவாரே. மங்கையர் மங்குள் மதுரை சேர்ந்த வகையறிவாரம்பிரானவாரே. திருச்சிற்றம்பலம். அந்த திருவார்த்தைய காலை அந்த இசைச்சை எவ்வளவு சுவையா இருக்குது இல்லையா? ஐயடெல்லாம் அழகா பாடி காட்டாங்க. அதுல என்ன அடியார்க்கு அமுத இகபரம் மாயதோர் இன்பம் எய்த என்பது. அவன் என்ன பண்றான்? காதல் பெருக கருணையை காட்டுகிறான். எதற்காக? இகத்திலும் பரத்திலும் நமக்கு வேண்டிய நலங்களை செய்வதற்காக. அந்ததான் அங்க இகபரம் மாயதோர் இன்பம் எய்த என்ற சொல்லாலே சொல்லிக்கா. இகபர சௌபாகியம் அருள்வாய என்பதுதான் இங்கே இகபர ஐகபரம் மாயதோர் இன்பம் எய்த என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. அடுத்து வாங்க பட்டம்மாள் வாங்க. சிவாய் மியூட் ஓபன் பண்ணணும் ஐயா. சிவாய் நம்ம அதே பாட பாட சொல்லுங்க. கிடப்பு அறிவார் என்றது என்ன ஐயா? குரு அறிவார், கிடப்பு அறிவார், வகை அறிவார். கிடப்பு அறிவார் கிடத்தல் என்பது பெருமானிடத்திலே பாடு கிடத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? நோன்பு நோற்றலுக்கு கிடத்தல் என்று சொல்லுவாங்க. கிடப்பு அறிவார். சிவாய் சீலம் நோன்பு செறிவு அறிவு என்பதுல அந்த நோன்பு என்பது கிரியை பெருமானை பூசித்தல். கிடத்தல் என்ற சொல்லுக்கு நோன்பு இருத்தல் சொல்லுவாங்க. நோன்பு என்பது பெருமானுக்கு செய்யக்கூடிய கிரியை தொழில். அத சீலம் நோன்பு செறிவு அறிவுன்னு சொல்லி காட்டுவார் மணிவாசக பெருமான். பட்டம்மாள் வாங்க. கடைசி பாட்டு படிக்க பட்டமா இருக்காங்களா? வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்க. காந்திமதி அம்மா வாங்கம்மா. சிவாய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அங்கணன் எங்கள் அமரர் பிமான் அடியார் கமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இரும் பாசம் தீர இகப்பரமாயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்துவன் சாத்தினோடும் சாதுரன் பெருந்துரை ஆளி என்று மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகையறிவார் பிரானவரே. மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் பிரானவரே. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அவன் இகபரமாயதோர் இன்பத்தை எதற்கு நல்குகிறான்? எங்கள் பிரான் இரும் பாசம் தீர. பதிபசு பாரு அந்த பாசம் நீங்கினா பதி வந்து பசு வந்து பதியோடு அணுகும். ஆனால் அந்த பாசம் தீர்வதற்காக அவன் நமக்கு இகபரமாயதோர் இன்பம் நல்குகிறான் என்ற சிவஞான செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்களா? அடுத்து சிவசெல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயம். ஆமா ஆமா. அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார் கமுதன் அவனி வந்த எங்கள் பிராமிரும் பாசம் தீர இகபரமாயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்தவன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளி என்று மங்கையர் மல்கு மதுரை சென்ற வகையறிவார் எம்பிரான் அவரே. வகையறிவார்
எம்பிரானவரே. சிவா திருச்சிட்டோம். நன்றிங்க ஐயா. பாட்டு பாடினா இந்த மாதிரி தாளம் போட்டு பாடணும். என்ன கையில தட்டி பாடினா அதை கை வலிக்கு பாடினா ஞானசம்பந்த பெருமானுக்கு தாளம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க கோலக்கால. அந்த தாளத்தை பத்தி மணிவாசகர் கூட பாடினார். தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளெம்மையாழ்வரால் அன்னே என்னும் ஆளெம்மையாளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும்னு அந்த தாளத்தோடு பாடுது. வாழ்க வாழ்க. அதுதான் அம்மா பாடியிருக்காங்க. நன்றி நன்றி. தாளத்தோட பாடினாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி அவன் தாளத்தோட பாடினா அவன் அடியார்க்கு அமுதனாக இருப்பான் என்று சொல்லுது. வாழ்க வாழ்க. அதனாலதான் திருத்தாளமுடைய அண்ண பேர் அவனுக்கு. நன்றி. வேற யாரும் பாடுறவங்க பாடலாம். வாங்க முடிச்சிடலாம். 10 முடிச்சிடலாம். பொன்னூசல் பாடி திரு பொன்னூசல் சொக்கம்மாள் வாங்க. அழைப்பித்தல் வாழ்த்து. படிங்க 5வது. இல்லையா இந்த பாட்டே கடைசி பாட்டு படிக்கலையா? நீங்க படிக்கலையா? படிங்க. ஆமாங்க, கொஞ்சம் பட்டமா படிக்கல. ஆமா, கூப்பிட்டப்போ வரல. தொண்டை சரியில்லைங்கய்யா. பாட்டு பண்ணா சரியாயிடும். அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியாக்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பெரும் எங்கள் பிரான் பாசம் தீர இகபரமாயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்துவன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் அவரே. தொண்டை பெருமானுடைய புகழ வாயார பாடினா தொண்டை சரியாயிடும். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். வாயை திறந்து பாடினா தொண்டை தானா சரியாயிடும். மூடினு அது அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் வாயை திறந்து பாடிடும். வாழ்க வாழ்க. நன்றி. வேற திரு பொன்னூசல் சொக்கம்மாள் வாங்க. 5வது பாட்டு படி. இந்த வராங்க ஐயா. பாட்டு எடுங்க. எத்தனை பொண்ணு 8, 16, 5. சரிங்க. ஆணோ அடியோ அறிவையோ. 16வது பதிகத்துல 5வது பாட்டு. சரிங்க. எட்டு அம்மானே வருதையா? 16மா 8ஆம் திருமுறையில 16வது பதிகம் சொன்னேன். பொன்னூசல் 16வது பதிகம். 8ன்றது திருமுறை, 16ன்றது பதிகம், பாட்டு 5. சிவா சிவா சிவா. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. எங்கேயோ நான் 8 சொன்னேன். 8ஆம் பதிகம் சொன்னீங்க. 8 திருமுறை. பொதுவா திருமுறை பதிகம் பாட்டு அப்படி சொல்றது மரபு. எத்தனாவது திருமுறை, எத்தனாவது பதிகம், எத்தனாவது பாட்டுன்னு சொல்றது நம்முடைய மரபு. நன்றி 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 ஐயா. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார்வன முலையிற் பொன்னூசல்லாடாமோ பூனார்வன முலையிற் பொன்னூசல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். அந்த பாட்டுல ஆணோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர்குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சருளி ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கை ஆனாமுதின் அடியார் இணைபாடி. அது அந்த பாட்டு சரியா வரலையா? அதுல அந்த இந்த சொல் வரும், அந்த சேகரன் என்ற சொல் வரும். அதுக்காக அதை எடுத்தேன். சேகரன் வரலையா? வரலையா? சேகரன் வரலையா? இல்ல இல்ல, அந்த பாட்டு படிக்க என்ன சொல்லுங்க. 5வது லைன் கோனா பிறை சென்னி. பிறை சென்னி இல்லையா?
அது ஆமா பிறை சென்னி சூடுதல். அந்த சூடுதல் தான் சேகரன். என்ன? ம், சந்திரசேகரன். என்ன சேகரன்னா ஞாயிறுன்ற ஒரு பொருள் சொன்னாங்க. அப்படி இல்ல, சேகரன் சொல்லி சூடுதல். ஞான சேகரன் சந்திரசேகரன் அப்படின்னு சொன்னா, சந்திரனை சூடுனா அவன் பிறை சந்திரனை சூடுதல், ஞானத்தை சூடுதல். அதனால அந்த நாள் அந்த பிறை சென்னி என்பது சூடுதல் என்ற சொல்லாலே வரும். நான் இன்னைக்கு காலையில அத ராஜசேகரன் அப்படின்னா சூரியனான்னு ஒரு கேள்வி வந்தது. இல்ல, சேகரன் சூடுதல் பேர். அப்ப ராஜசேகரன்னா தலையில ராஜாவுக்கு தலைன்னா அந்த தலைவனுக்கு தலைவன், மன்னருக்கு மன்னர், மன்னர் மன்னன்னு பேர் அதுக்கு ராஜசேகரன் சொல்லுக்கு. ஞானசேகரன் ஞானத்துக்கு தலைவன் இருக்கிறான், அது சிவபெருமான், அத ஞானசேகரன் சொல்லுவாங்க. அதனால சேகர் என்ற சொல்லுக்கு தலையிலே சேர்த்தல் என்ற பெயர். சோழ மன்னனுக்கு ராஜசேகரன் வரும். சோழ மன்னன், சோழராஜா. ஆமா, சோழ மன்னனுக்கு ராஜசேகரன் பேர். ஏன்னா அப்ப மன்னர்களுக்கு அவன சக்கரவர்த்தியா இருந்தாலவா, அதனால் அவனை ராஜசேகரன், ராஜர்களுக்கு அரசனுக்கெல்லாம் அரசனாக தலைவனாக இருந்தான். அதனால அவனுக்கு ராஜசேகரன் பேர். வாழ்க வாழ்க. அடுத்தது திருக்கதவும் அடைக்க. தனலட்சுமி அம்மா வாங்க, திருக்கதவும் அடைக்க வாங்க. இருக்கீங்களா ஐயா? படிங்க. தனலட்சுமி அம்மா வந்துட்டாங்க ஐயா. அம்மா பாடுங்கம்மா. விடுமீன் வெகுளி வேட்கை நோய். திருக்கதவும் அடைக்க. 8:45 சரிங்க ஐயா, சரிங்க. யாத்திரை 10. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ் கலையே. உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ் கலையே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அந்த அம்மா பாடின அந்த பாட்டு, இது பொன்னூசல் பாட்டுல அந்த 5வது லைன்ல கோனார் பிறை சென்னி கூத்தன் அப்படின்னு, அந்த கோனார் என்பது அந்த கோணுதல் என்பது சூடுதல்னு பேர். அததான் சேகரன் சொல்லுவாங்க. சேகரன் என்ற சொல்லுக்கு சூடுதல் என்ற சொல்லு. அதுதான் கோனார் என்று சொன்னாலே சொல்லி, எங்கயா சேகரன் எங்க இருக்குதுன்னு அம்மா கேட்டாங்க அது பாடும்போது. அந்த கோனார் என்ற சொல்லுக்கு சூடுதல்னு பேரு. கோனார் பிறை சென்னி, பிறை சூடு என்பதை கோனார்னு சொல்றாரு. அந்த சொல்லதான் சேகரன் என்ற சொல்ல சொல்லி காட்டுவார்கள். ஞானசேகரன் ராஜசேகரன் அப்படின்னு. அதனால கோணுதல்னா சூடுதல், அதுதான் சேகரன் என்ற சொல்லை குறிக்கும் என்று சொல்லுவாங்க எங்க பெரியவங்க. அதை ஞாபகம் வச்சு அதனால சொன்னாங்க. வாழ்க வாழ்க. இன்னைக்கு காலையில அதை பத்தி பேச்சு வந்தது, அதனால நன்றி. ஐயாவுடைய தம்பி பேரு ஞானசேகர் ஐயா. அதான் ஞானசேகரன். தனசேகரன் ஒண்ணு இருக்கும். சித்ராமா வாங்க, வாழ்த்து கொண்டீ. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்லவதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா, வாழ்த்துப்படி. வாழ்க அந்தணன். வாழ்க அந்தணர் வானவராணி நம் வீக தன் புனல் வேந்தனும் ஓங்குக. வாழ்க அந்தணர் வானவராணி நம் வீக தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகமும்
துயர் தீர்கவே ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே துயர் தீர்கவே துயர் தீர்கவே. நன்றி ஐயா. அந்தணர் என்ற சொல்லுங்க என்ன பாரு, அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். செந்தன்மை என்பது குளிர்ச்சி, குளிர்ச்சியின் அடையாளம். காலையில் ரொம்ப குளிர்ச்சியா பாடினாங்க இல்லையா? அதனால அந்த குளிர்ச்சி தான் நமக்கு என்ன பண்ணும், நம்முடைய இடர்களை களையும். சூழ்க வையகம் துயர் தீர்கவே. சூடானா கோபம் வந்துடும், வாழ்க்கையில துன்பம் வரும். ஆனால் குளிர்ச்சியா அன்பா தன்மையா பாடினா அந்த தன்மை என்ன கிடைக்கும் நமக்கு, உடம்பும் குளிரும் உள்ளமும் குளிரும். அதனாலே நம்முடைய துயர் தீரும். சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அந்தன்மையாலே துயர் தீரும்னு ஞான சம்பந்தர் சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நன்றி நன்றி. முடிச்சலாயா? முடிச்சிடலாம். சிவாயம். நடராஜையா வாங்க சாமி. நல்லது, நன்றிங்க. அற்புதம் அற்புதம். சிவாயன். தனம் தரும் கல்வி தரும் சிவபெருமானே. சிவ சிவா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதெல்லாம் பாட்டாங்க. சரிங்க. தனம் பாடி வாழ்க வாழ்க இது வான்மிகள் வாழாது பெய்க ஆரியர் தடந்தோள் வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. சிவாயன் சிவாயன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேறே மங்கை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி பாடிடுங்க ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளை கூறி இதுகாரம் பொறுமை காத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மனமாத நன்றி கூறி இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் நிகழ்ச்சி இருக்கிறது என்று அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறும். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி நன்றி நன்றி.